ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எபதர் vlogs. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில் ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருந்து சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு 8-9 மணிக்கு தான் அம்மா வீட்டுக்கு போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒர்க்கெல்லாம் அதுக்கு நான் வரத்துக்குள்ளேயே அம்மா முக்கால்வாசி வேலை முடிச்சு வச்சிட்டாங்க. ஸோ அதனால் நான் அந்த கொழுக்கட்டை பிடிக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த வேலையை நான் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வடை சுடுறேன்னு சொன்னேன், ஆனால் அம்மா வந்து நீ அதை பண்ணு, நான் வேணால் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா வந்து குக்கிங் வேலையை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. வெறும் வடை மட்டும் போட்டு இந்த கொழுக்கட்டையை வேக வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் போன வருஷம் நாங்கள் பெருசாக பண்ணல அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் எனக்கு சுத்தமாக வரவே இல்லை. பிஞ்சு பிஞ்சு போச்சு, உடஞ்சிக்கிட்டே இருந்தது. அப்புறம் அம்மா கூட வந்து ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து போய் அடுப்புலலாம் வச்சுட்டு அது ஒன்று மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மற்றபடி எல்லாமே ஆல்மோஸ்ட் குக்கிங்கே ஓவர் ஆகிடுச்சு. அதனால் எல்லாமே அதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இது பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் வேறு என்னை கலாய்ச்சிட்டே இருந்தாரா, ஒரு கொழுக்கட்டை கூட உனக்கு பிடிக்க தெரியல, ரொம்ப ஒரு வருஷம் கேப் விட்டால் இப்படி தான் மறந்துடுவியா அப்படின்ற மாதிரி கேட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் கொழுக்கட்டை அடுப்பில் வச்சுட்டு அந்த தேங்காய் துருவினதை எடுத்ததுன்னு சொல்லிட்டு நிறையா குப்பையாக இருந்துச்சு. ஸோ சாமி கும்பிட்டு அதை பெருக்கிடலாம் அப்படின்னு பெருக்கி எடுத்துகிட்டு கை காலெலாம் கழுவிட்டு வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றுனேன். ஒரு விளக்கை ஏற்ற மறந்துட்டேன். திரும்ப வந்து அந்த ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிட்டு அப்புறம் சாம்பிராணி இதெல்லாமே வந்து ஏற்ற சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த விளக்கு எரியவே மாட்டேன்ருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றினேன். என்னன்னு தெரில, விளக்கு நாங்கள் செய்யக்கூடாதுன்றதுனால அது எரியலையா அப்படின்றது தெரியல. ஆனால் எப்படியோ லாஸ்ட்டில் அதை எரிய வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து வெளியும் போயிட்டு கருப்பசாமிக்கும் 3 அம்மன்களுக்கும் வந்து விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டேன். அம்மா வந்து நானே இன்றைக்கி எல்லாமே படையெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா வருஷமும் நான் தான் போடுவேன், இந்த வருஷம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அது இல்லாமல் நானும் எங்கள் அம்மாவும் மேட்சிங் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு எப்படி செட் ஆச்சுன்னு தெரில. நானும் ஆரஞ்சு கலர் போட்டிருந்தேன், அவங்களும் ஆரஞ்சு கலர் ஸாரீ கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பொரியெலாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாமே ஒன்றா பார்த்து எப்படி இங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், அதாவது அவங்க பண்ணுறத வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டாங்க. நான் லைட்டாக அதை ஸ்லோமோ பண்ணி எஃபெக்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணிகிட்ருந்தாங்க. சரிம்மா நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க ஒன்றொன்றுத்தையும் பார்த்து இது இங்கே வைக்கணுமா, அது அங்கே வைக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டு ஒன்றொன்றுத்தையும் அந்தந்த இடத்துல, ஏன்னா இத்தனை வருஷத்தில் அவங்க ஒரு நாள் கூட அவங்க போட்டதில்லை. ஏன்னா குக்கிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே நாங்கள் எல்லாமே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். குக்கிங் முடிஞ்சோடனே சாமி கும்பிட்ற மாதிரி தான் எப்பவுமே வருஷம் அப்படி தான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த வருஷம் அம்மா எல்லாமே சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. அப்புறமா உப்பு வைக்க மறந்துட்டாங்க. பூஜை ரூமில் எப்பவுமே உப்பு வைக்கணும். ஸோ அந்த இதை மறந்துட்டாங்க. ஸோ அதை நானே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் சொன்னதுலேருந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க சொல்லிட்டு நான் திரும்பவும் எடுத்து வச்சுட்டு அதில் மஞ்சள்லாம் வச்சு எல்லாமே ஓரமாக பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து ஒரு சாப்பாடாக இந்த வாட்டி எங்கள் அம்மா எப்பவுமே சாம்பார், ரைஸு, அதுக்கப்புறம் பொரியல், அப்பளம், இந்த மாதிரி வடை இந்த மாதிரி முடிச்சிடுவாங்க. பாயசம் இதோட முடிச்சிடுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து யூடியூப் சேனலில் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி வெரைட்டியாக இந்த வாட்டி கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்களே தேங்காய் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறமா வந்து நார்மல் ஒயிட் ரைஸ் வித் சாம்பார், அந்த 5 வகை சாப்பாடு. அவங்க 7 வகை பண்ணணும்னு நினச்சாங்க. பட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, டைமும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால பெருசாக பண்ண முடியல. ஸோ இதை மட்டும் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் எடுத்து இலையில வச்சுட்டு அப்புறமா சாம்பிராணிலாம் எல்லாத்தையும் காட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தேன். ஊதுபத்தி காட்டும்போது மட்டும் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாருன்ட்டு நான் அவர்கிட்ட நக்கல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதையும் ஒரு வீடியோவில் கேப்சர் பண்ணிட்டாரு. நான் அதை வந்து கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும், யாரும் பயந்துடாதீங்க. அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு எல்லாத்தையும் காட்டிட்டு எடுத்துகிட்டு அந்தந்த இடத்துல எங்கெங்கே வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு
உள்ள, வெளிய அப்படின்ற மாரி எல்லா இடத்துலையுமே அப்புறம் வந்து வீட்டு வாசலோட அந்த கேட் இருக்குல்ல, அங்கேயும் நாங்க எப்பயும் வைப்போம். ஸோ அங்க எல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்பா சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாரு. வெளிய இருந்து எப்பவுமே உள்ள கொண்டு வருவாங்க. வெளிய ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு கருப்பசாமி காட்டிட்டு தான், உள்ள கொண்டு வந்து மத்த சாமிக்கெல்லாம் காட்டுவாங்க. ஸோ அதனால அத ஸ்டார்ட் பண்ணி என் பையன் சும்மாவே இல்ல. எங்க அப்பா மணி ஆட்டிட்டு இருக்காருன்னு சொல்லி, அவன் நடுவுல போய் அவனும் ஆ ஓன்னு கத்திட்டு இருந்தான். நான் அதில சவுண்ட கட் பண்ணிட்டனால அவனுக்கு உங்களுக்கு தெரியல. சவுண்ட வச்சிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கரமா கத்தின்னு கிடந்தான். மணி ஆட்டுற மாரி கத்திக்கிட்டு கிடந்தான். அப்புறம் உள்ளே வந்து சாமிலாம் கும்பிட்டு எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். சடனா பார்த்தா எங்க சித்தப்பா வந்து சர்ப்ரைஸா வந்துட்டாரு. சொல்லவே இல்ல. எதுவுமே ஃபோன் கால்ஸ் எதுவுமே இல்லாம சடனா வந்துட்டாரு. அதுக்கப்புறமா அப்பா காட்டி முடிச்ச உடனே அம்மா காட்டுனாங்க. அம்மா காட்டிட்டு எடுத்துட்டு, அப்புறம் சித்தப்பா அவங்கலாம் லைனா அப்படியே ஒவ்வொருத்தரா அண்ணன்லேருந்து எல்லாருமே காட்ட ஆரம்பிச்சாங்க. எங்க அண்ணன் வந்துட்டு அப்ப தான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தான். வந்ததுனால அவன் பெருசா இது பண்ணல. இன்வால்வ் ஆகல. நாங்க தான் வலுக்கட்டாயமா கூப்பிட்டு காட்டுன்னு சொல்லி காட்ட வச்சோம். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து அம்மா காட்டுனதுமே அண்ணன் வந்து காட்டுனான். அதுக்கப்புறமா அவன் அவன் காட்டிட்டு அவன் காட்டும்போது என் பையன் பாருங்க எப்படி பார்க்குறான்னு அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப ஒரு மாரி என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருந்தான். எங்க சித்தப்பாவும் காட்டும்போதும் அப்படிதான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். இவர் வந்து என் பையனோட பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ எடுத்த வீடியோல என்னோட சித்தின்னு சொல்லியிருப்பேன். அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இவங்க, சித்தப்பா. ஸோ அதுக்கப்புறம் நாங்க காட்ட ஆரம்பிச்சோம். நான் காட்டும்போது என் பையன் வந்து பிடிக்க மாட்டேன்ட்டான். என்னால இந்த நெருப்பு எரியிறதுனால அத பார்த்து பயந்துட்டு பிடிக்கவே இல்ல. சரி ஓகே நீங்க தள்ளி போய்க்கோங்க நானே காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள ஓரம் நிக்க வச்சுட்டு நானே அப்புறம் ஃபுல்லா காட்டிட்டு, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சா இந்த மாரி காட்டி, ஸோ அதனால எல்லாமே காட்டிட்டு, நல்லா பொறுமையா காட்டினேன். எல்லா இதுக்குமே எங்கெங்கெல்லாம் காட்ட முடியுமோ காட்டிட்டு, அதுக்கப்புறமா ஒரு பாட்டு போட்டு, விநாயகர க்ளோஸ்அப்லேருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு, அதாவது அந்த சாப்பாடு எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. நெறைய வெரைட்டி ரைஸ் வச்சு அப்படி இப்படின்னு நல்லா கிராண்டா பண்ணுவாங்க. நாங்க எப்பவுமே சிம்பிளா தான் முடிப்போம். ஸோ இந்த வாட்டி கிராண்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்க அம்மா இன்னைக்கு நானே எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் என்ன? காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது. ஸோ நல்லா சாப்பாடு வச்சுட்டு, நானும் அந்த காக்கா கூட எவ்வளோ நேரமா இது பண்ணிட்டு இருந்தேங்க. அதாவது இந்த காக்காக்கு வச்சுட்டு நான் கூப்பிடுறேன். நான் கூப்பிட்டா பதிலுக்கு அது சத்தம் போடுது. ஆனா வரவே மாட்டேன்ருச்சு. நானும் காக்கான்னு கத்துனாலும், திரும்ப பதிலுக்கு அதுவும் காக்கான்னு கத்துதே தவிர வரமாட்டேங்குது. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. "நீ போ நான் சாப்பிட போறேன்னு" சொல்லிட்டு வந்து, ஒரு தலவாழை இல போட்டு, எல்லா சாப்பாடு, சுண்டலு, 2 வகை சுண்டல். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எப்பவுமே 1 தான் பண்ணுவாங்க. இப்போ 2 வகை சுண்டலுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்கம்மா, இன்னைக்கு நான் எல்லாமே சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்கன்னா அவங்க நெறைய வச்சுட்டாங்க. என்னால சாப்பிடவே முடியல. இருந்தாலும் அம்மா கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க. வீண் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, இன்னைக்கு ஃபுல்லா எல்லாத்தையுமே ஒரு சின்ன பருக்கு கூட விடாம சாப்பிட்றணும் அப்படின்ட்டு, க்ளீனா இலையே க்ளீனா இருக்கணும். எப்பவுமே நான் சாப்பிட்டேன்னா என் இலை மெஸ்ஸியா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த வாட்டி க்ளீனா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இது கூட விடாம எல்லாத்தையுமே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வடையிலேருந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு இதுவா நான் சாப்பிட்டேன். எல்லா சாப்பாடுமே செம்ம சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப நல்லபடியா போச்சு. ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி டூ ஆல் மை ஃபேமிலீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.